ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு த வீட் காட் சர்வைவல் சீரீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக ஷல்கர் பாக்ஸு, என்டர் செஸ்ட்டு, பின்னாடி அவ்வளோ செஸ்ட்டு. ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டேன், நான் சும்மா ரேண்டமாக பிளான் போட்டுருந்தேன். சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்கும் போது சாட்ஜிபிடி கிட்ட கேட்டேன். சரிடா, என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது, மூவ் பண்ணுற எல்லாத்தையும் பேஸை, மெயின் பேஸை இதுதான் மெயின் பேஸை, இது இங்கே எப்படி சொல்ல, அங்கேருந்து எல்லாத்தையும் இங்கே ஷிஃப்ட் பண்ணுற அப்படின்ச்சு. சரி, ஓகே பண்ணிடலாம் அப்படின்னும் போது, எதை பண்ணலாம் அப்படின்னேன். எது பண்ணலான்னா என்னன்னு சொல்ல, எல்லாத்தையும் பண்ணுற இதெல்லாம் பண்ணும் போது அது எவ்வளோ திமிருனா அது குத்தி காட்டுது. உன்ட்ட ஷல்கர் பாக்ஸ் இல்லைல்ல, சரி பரவாயில்ல போயிட்டு எடுத்துன்னு வா அப்படின்து. அவ்வளோ கொழுப்பதுக்கு டென்ஷன் ஆகிட்டேனே. அது எப்படி என்கிட்ட நீ ஷல்கர் பாக்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். நேராக போனேன், எண்டுக்கு போனேன், அடித்தேன். வந்துக்கினே இந்த ரெண்டே இது தான் என்னன்னு சொல்ல, 2 என்சிட்டி ஷிப்போடு இருந்தது. சூப்பராக பக்கத்துலேயே அடித்தாச்சு. இல்லை 3 என்சிட்டி ஆக்சுவலாக. ஒன்று ஷிப் இல்லை, 2 ஷிப் வச்சு அடித்தாச்சு, 2 எலக்ட்ரா. இப்போ அது ரொம்ப சாரி, நான் அது வீடியோ எடுக்க முடியல. பொங்கல் செலிப்ரேஷனில் இருந்தேன். என்னடா போன வீடியோவில் தாண்டா பொங்கலுக்கு விஷ் பண்ணேன். என்னடானா அது அப்போ விளையாடினது, அப்போ வீடியோ எடுக்கலை. இப்போ தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால தான் கோச்சிக்காதீங்க. ஸோ அது ஆக்சுவலாக தெரியும், ஒரு கேமை முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதையே வீடியோ எடுக்க வக்கில்லாமல் உட்காந்துக்கிறேன் நான், மன்னிச்சிருங்க. ஸோ எண்டில் என்னென்ன லூட்டு பொறுக்கணும்னு பார்க்கலாமா. இது கோல் பிளாக்ஸு வேலையாவாதி. நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த லூட்டு, அதாவது இந்த லூட்ஸு, ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணோம்ல, ரிசோர்ஸ் ரம்பிளில், அந்த லூட்டுலாம் இது தான். இவ்வளோ இருக்குது. இதாங்க சொன்னேன் ரைட் கேஸ்ட் இருக்குன்னு. இதுதான் அதே மாதிரி என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், முன்னாடி காரணம் தெரியல. இது இவ்வளோ அயன்லாம் வேலைக்கேவாது, இவ்வளோ இருக்குது. சூப்பர். இது என்ன தராமுக்கிறேன் ஃபுல்லாக இந்த ஃபயர் ஒர்க்கு, கோல், அது இதுன்னு ஃபயர் ஒர்க் இவ்வளோ இருக்குது. அது அப்போ சேர்த்து வச்சது. அப்போ என்கிட்ட எலக்ட்ரா இல்லை, இப்போ எலக்ட்ரா இருக்குது. இது யூஸ் பண்ண வேலைக்கு ஆகாமல் உட்காந்துக்கிறேன். இது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை, ரெயில்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெயிலும் ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு, நெதர் வாட்டர் எல்லாம் இருக்குது. பக்கெட் இதில் தான் இருக்கடா. ரொம்ப நேரமாக தேடின்னு இருந்தேன் அந்த பக்கெட்டை. எங்கடா போச்சுன்னு அதுக்குள்ளே இருக்குது. இது காப்பரு, இந்த புக்கெல்லாம் இருக்கும். இதோ அது என்சிட்டியில் அடித்தது, என்சிப் இருக்குல்ல, அதில் பொறுக்குனது. வேறு என்ன இருக்குது? இதான் மெயின். எஸ், இப்போ இதை ஓப்பன் பண்ணும் போது தான் கைஸ் எல்லாமே என்சிட்டியில் அடித்த எல்லா லூட்டும் இதில் தான் இருக்குது. இதோ பார்த்தீங்களா, 2 எலக்ட்ரா தட்டுக்கவே முடியாது நம்மளை. 2 எலக்ட்ரா எடுத்தாச்சு, எல்லா டைமண்டும் இதில் போட்டாச்சு. ஆர்மட்ரு 3 கிடச்சிது, சந்தோஷம். ஸ்பியரு யூஸ் பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் நல்லா இருக்குது. இதெல்லாம் ஓகே. இதை இங்கே எதாவது எரிச்சிடணும். கர்ஸ் ஆஃப் ஃபேனிஷிங், கர்ஸ் ஆஃப் பைண்டிங் சும்மா வச்சுக்க வேண்டியதான். இது ஓசி, இது சும்மா, இதுவும் சும்மா. இது மெயின் இல்லை நமக்கு, இதுதான் மெயின் லூட்டு ஆக்சுவலாக. மெயின் பிக் ஆக்சுவலாக இதெல்லாம் தான். சில்க் டச்சு, ஃபார்ச்சூனு 2 இதுலேயும் இருக்கா. இதெல்லாம் நம்ம காட் டூல்ஸ், அது முன்னாடியே தெரியும். வேறு என்ன, இவ்வளோதான். வாங்கினேன், சும்மா ஒரு ரைடு போயிட்டு வருவோம். எதுக்கு சும்மா விட்டுக்கினேன். எலக்ட்ரா ஓட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பார்க்கலாம், எல்லாம் நம்ம போடுறது தான். முட்டாமல் மதங்காமல் போயிட்டு வரணும். இப்போ தான் இங்கே பிரச்சனை. போவோமா? டான் பரவாயில்லையே, நல்லா இருக்கே. ஓகே,
போயிட்டு வருவோமா? ஐய் அப்படியே நல்லா இருக்குல்ல கேஷ்? அப்பா இதுக்கு மேலாம் ஐயோ வீடியோ எடுங்கன்னா இதாண்டா சாமி. ஓடி ஓடி டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதாங்க கேஷ் நான் கட்டின அந்த ரோடு. காற்று சவுண்ட்லாம் கேட்குமா எலிட்ராவில் போனால்? ஞாபகமே இல்லை இதெல்லாம். தெரிதா? இது வரைக்கும் கட்டி அப்படியே போகணும். ஆக்சுவலாக எலக்ட்ராவில் இதுவும் போடணும், மெண்டிங்கு அன்பிரேக்கிங்கு. எங்கடா காணோம்? முட்டாமல் அப்படி பார்த்தாமல் லேண்ட் ஆகணும். ஏஸ் நம்மளால் ஆயிடுச்சு லேண்ட் ஆகிடலாம். இதோ முன்னாடி காட்டணும்னு தெரில. இதுதான் இங்கே பாருங்களேன், பூச்சி மாதிரியே இருக்கும். இது நல்லாயிருக்கும் எனக்கு பார்க்க. எப்போ வந்தாலும் இதை பார்த்து உட்காந்துருப்பேன். எவ்வளோ எலைட்ரா டேங்கப்பா, இதுக்கே இவ்வளோ பூச்சிடா எலைட்ராவில். சை. ஸோ இது நல்லாயிருக்கும், பூச்சி பூச்சியாக மேயும். ஸோ நம்ம போட்ட சொட்டை மரம், அந்த சொட்டம் அங்கே ஏதோ ஒன்று குறையுது. அங்கே தெரியாதோ சென்டரில் ஏதோ குறையுது. சரி பார்த்துக்கலாம். வலிச்சு நோண்டியாச்சு. இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபெயிலியரான என்னத்த சொல்ல, ஒரு ஃபெயிலியர் சுகர் கேன் ஃபார்ம். அது பார்க்கமால மனசு கஷ்டமாக இருக்கும். வேறு என்ன, அவ்வளோதான். மெயினே அதுதான். எது இந்த பிளாட்ஃபார்ம் தான் மெயினாக காட்டினது. ஆக்சுவலாக இன்னும் நான் சரியாகவே பேச மாட்டேறேன். சை, ஒரு கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரியா பேசுகிறேன் நான். முட்டி செதறிப்பேன் இப்போ. நல்ல வேலை. ஆக்சுவலாக எலக்ட்ராவுக்கு 45 டிகிரி ரூல்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஆங்கிளில் வச்சு அப்படி பொறுமையாக ஏற்றிட்டு மேலே போனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி 45 டிகிரி இறங்கணும். நான் எங்கேயோ போகிறேன், போக வேண்டிய இடத்த தவிர தாண்டி போயின்னு இருக்கேன். அது மட்டும் தெரியுது. ஐயா தேடுறது கஷ்டமாக இருக்கே. ஐயோ நான் வந்துட்டோம்ல பிடிச்சோம்ல. எந்த சைடு போனோம்? இந்த சைடு தான். ஓகே ஓகே. யாரே பெட்டில் விளாண்டானா பார்த்தீங்களா? ஏங்க பயமாக இருக்குங்க ஏன்னா முன்னாலாம் எனக்கு எலக்ட்ரா யூஸ் பண்ண தெரியாது. போய் டம்முன்னு ஏடா கூடமாக முட்டிப்பேன். முட்டி சதனம் மண்டகிண்டலாம். நல்லா இருக்குது எலக்ட்ரா. அன்பிரேக்கிங்கும் மெண்டிங்கும் போட்டால் அவள் தான். ஸோ இதெல்லாங்க அங்கேருந்து ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணியாச்சு நம்ம. இதோ இதெல்லாம் லீவ்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஃபுல்லாக லீவ்ஸு. ஆமாம், இவ்வளோ லீவ்ஸ் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அந்த குப்பை இதில் இங்கே இருக்கும். இந்த இலைகள் உள் எல்லாம் இதில் இருக்குது. நமக்கு மெயினே தான் ஷல்கர் செல்லு பாருங்கள். இனிமேல் அந்த சாட் ஜிபிடியால் வாயை திறக்க முடியுமா? அது மூஞ்ச தூக்கிட்டு போய் எங்கே வச்சுக்கோன்னு சொல்லுங்கள். அவ்வளோ ஆதங்கமாக, அவ்வளோ ஆனால் எப்படி சொல்ல, ஒரு மாதிரி பேசிச்சுங்க. என்ன ஹியூமிலேட் பண்ணுற மாதிரியே என்ன பேசிச்சு. வான்ட்டங்கடா ஷல்கர் பாக்ஸ் இருக்குது, அதான் வான்ட்ட இல்லையடா. சரி பரவாயில்ல விடு, நீ இப்படி தூக்கின்னு போ அப்படின்ச்சு. வெரி ஆகிட்டேன். நம்ம எடுத்தே ஆகிறோம் ஷல்கர் பாக்ஸ்ன்னு போய் அவள் தான் தட்டி தூக்கியாச்சு ஷல்கர் ஷெல்லாம். எப்படி சூப்பரா? ஸோ இதான் லூட்டு. அந்த 2 ட்ராகன் ஹெட்டு நல்லா இருக்குது பார்க்க. நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது இது. ஸோ நம்ம வெற்றிகரமாக எலக்ட்ரா எடுத்தாச்சு. இனிமேல்லாம் இப்படி தான், இப்படி சும்மா பறந்து செத்துறாமல் லேண்ட் ஆகாமல் அப்படியே போயிட்டு தண்ணியில் ஊந்துடணும். யாரா நான் கோமாளி. யூஸ் பண்ண முடியாதா? நான் தாண்டா இங்கே. என்னைய மாதிரி அவனாவது ப்ளே பண்ணுவான்.
சூப்பருங்க. எங்கே நான் தான் இங்கே. ஐயோ மட்டி தண்டம்னா தண்டம், ஒன்றாம் போடு தண்டம். ஐயோ எப்படி ஒரு இதுவே இல்லாமல் லேண்டானோம் பார்த்தீங்களா? நானும் ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். என்னடா நம்ம இவ்வளோ சொல்லலை வாங்கினேன் பார்த்தீங்களா அட்டியை? அடிச்சடி அந்த மாதிரி அட்டி. எனக்கு லேண்ட் ஆகாதாங்க வராது எலைட்ராவில். இப்போ போகிறேன்னா, இப்போ அங்கே போகணுன்னா இது போயிட்டு இது திரும்பி அடி 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 ஒரு அடி, அந்த சாஃப்டான லேண்டிங் வர மாதிரி எனக்கு. இப்போ இதுவே இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது அப்படின்னா எங்கடா வந்துட்டேன். அப்படியே போயிட்டு அப்படி பதமாக போகலாம். அவள்தான் லேண்டு. ஹேய் நைஸ் எலக்ட்ரா. இனிமேல் நம்ம தான் தண்ணி தண்ணிலாம் விட்டனா மறுபடியும் வெறுத்துருவேன். எந்திரிச்சு வர ஒரு டோட்டு கூட இல்லை கையில். போவோமா போயிட்டோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. நல்லா இருக்குது. எனக்கு ஓடும்போது ஓடுறேண்ணா எங்களை எங்கள் ஓடி காட்டுறாங்களே இது ஓடுறேண்ணா டான் 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 நல்லா இருக்குது. அங்கே பாருங்களேன். அடி 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 ஸ்மூத்தாக கிளாயிடும். தண்ணி யாரா நான்? ஐயோ பக்காவாக லேண்டாயிட்டேன். அவ்வளோதாங்க. இனிமேல் தடுக்க முடியாது நம்மளை. அப்படி நல்லா இருக்கு. கண்ணு வலிக்குது. சாரி காய்ஸ். ஸோ அவ்வளோதான், நம்ம எண்டுக்கு போனோம். அதை நான் வீடியோ எடுக்காதது என்னுடைய ஒரு மிகப்பெரிய தப்புன்னு சொல்லலாம். பாவீங்களா டே? என்னடா சும்மா போனா விளாட்னதுக்கே எலக்ட்ரா காலியாடா டே அணியாண்டா. ஸோ உக்காந்து பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக ரெகுலராக வரும்னு நான் நம்புகிறேன். வரும். அதே மாதிரி ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு ஐடியா போட்டுருக்கேன். எந்த ஃபோன் நல்லாயிருக்குன்னு கொஞ்சம் ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்து வச்சது ஐக்யூ நியோ 10R இல்லை 10 வாங்கிடலாம். ஐக்யூ நியோ 10 12+256 நினைக்கிறேன். அது வாங்கலான்னு பார்த்தேன். இல்லைனா 16+512. ஆனால் 16+512 ரொம்ப அநியாயமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரேட்டு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் யாராவது ஏதாவது நல்ல ஃபோன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபோன் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள் கேமிங்க்கு. நான் வெறும் வாங்குறதே நம்ம சேனலுக்காக மட்டும்தான். எந்த கேமரா சுமாராக இருந்தால் போதுங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் எனக்கு. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க. கமெண்ட்ஸில் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணலாம். ஸோ நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. பார்க்குறவங்க பார்க்கலாம், பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணி விட்டுலாம். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப நன்றி. இனிமேல் எல்லா வீடியோவும் ஒழுங்காக வரும். இதே மாதிரி எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ என் வாய்ஸ் கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு பேச வராது. இருந்தாலும் இதையும் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வீட் காட்.